குனிஞ்சு வா மாமா. மாமா கால்ல இருந்து கண்டதை தின்னு வயிறு கடாமடாங்க போயிட்டு வந்துட்டான். அந்த கொண்ட வாயை மூடாம தின்னுக்கிட்டே வந்தா. நில்லு. சோசியல் அண்ணாமலை நீங்க தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியாலா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட சாதகத்தை உன்கிட்ட கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல, நீ சொன்ன மாதிரியே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் குழந்தை பெற்றால. உன்னி வாழ்க்கையை மறக்க முடியுமா? 6 மாசம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். தாயும் செய்ய நல்லா இருக்காங்களா? தாயும் சேயும் நல்லா தான் இருக்காங்க. அவளை கெட்டவனை பார்த்துதான் ஊரே சிரிக்கி. சரி அதை விடுங்க. இவர் யாரு? இவன் எங்க அக்கா பையன். வயசு 35 ஆச்சு. இன்னும் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அடாடா. இந்த பாரு, சாதகம் கையிலே இருக்கு. நீ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லலாம், அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, பாத்துருவோம். தாங்காது, இப்பவே பாக்கணும். இல்ல கண்டுக்குள்ள குத்துருவா. சரி சரி, அவசரப்படாதீங்க. 2 சந்திர 3 மாப்பிள்ளை முகத்துல கல்யாண கால தாண்டவம் ஆடுது. ஆடாது, அவன் சாதாரண ஆளா? சோசியர் பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சோசியர எதா இருந்தாலும் கரெக்டா பார்த்து சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு பாக்குற பொண்ணெல்லாம் ஒண்ணு கல்யாணம் ஆனவளா இருக்காளுவ, இல்லன்னா அடுத்தவன் காதலியா இருக்காளுவ. இந்த 2 இல்லாம ஒரு நல்ல பொண்ணா எனக்கு எப்ப கிடைக்கணும் சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. அதுக்குள்ள பாமாமா. மாப்பிள்ளை மனசு ஜாதகத்துல அப்படியே தெரியுது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? காலேஜ். ஓ காலேஜா? காலேஜ்ல படிக்கலான்னு தான் போனேன். காலேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கணுமா? அதான் தப்பு தெரியுமா? கேட்டாலும் அவங்ககிட்ட நீ சொல்லியா? மாப்பிள்ளைக்கு 35 வயசு ஆகுது. தன்னோட ஒரு வயசு மூத்த பொண்ணாதான் அமையும். அதனால 36 வயசு பொண்ணாதான் நீங்க பாக்கணும். 36 வயசு பிள்ளைகளுக்கு பஞ்சம். அது நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இவனை கட்டிச்சிருக்கேன். அப்புறம் நாங்க வரட்டுமா? ஜாதகம் பாத்தீங்க, ஒரு 10 ரூபா வச்சுட்டு போக மாட்டீங்களா? பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். ஒரு 5 இருந்தா கொடு. மாமா நீ கொண்டு வரலையா? நீ சோசி மாசத்துக்கு இந்த நாட்டை முடிச்ச துண்டு வச்சுக்கிடுங்க. என்ன மாமா என்ன காட்டுக்குள்ள கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? ஆமா, நீ படிச்ச படிப்புக்கு கொஞ்சம் கலெக்டர் ஆஃபீஸை விட்டு போ. சோசியாரன் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு மாட்டிட்டல. என்ன மாமா சொல்ற? ஏய் அங்க பாரு, நல்ல பாருடா, ஆசை தீர பாருடா. ஏய் கலர் கலரா இருக்காளுவலே, சூப்பர் மாமா. ஏய் இந்த 2 பார்த்தா எனக்கு ஆசை இருக்குல. பாக்க வந்தது எனக்கு. யாரையா நீங்க? பொம்பளைங்க தனியா வேலை செய்யற இடத்துல எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். சுவாசிக்காரன் 36 வயசுல இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னோம். அதான் பார்த்தோம். உங்க 2 பேரையும் பார்த்தா 36 வயசுலயும் இவ்வளவு தளதளன்னு இருக்கேன். அதான் உங்க 2 பேர்ல யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பிடிச்சிருக்கு? ஏன் வெக்கப்படாம சொல்ல? 2 பேரையுமே பிடிச்சிருக்கு மாமா. ஏயா கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? உங்களை சும்மா விடக்கூடாது. டேய் தம்பி, அப்பா கூப்பிடுறா. என்ன மாமா சிக்கல் மாட்டிக்கிட்டே? இல்லங்கடா. கேட்டீங்களா? பதில் வாங்கிட்டு போங்கடா. டேய் இல்லங்க. அப்படியே சந்தியா, சந்தியா ஒரு நிமிஷம். சந்தியா ஓடாத. அப்பா அவன் பொண்ணை பார்த்துட்டு போனாங்களே, என்னாச்சு? 2 நாள் கழிச்சு தகவல் சொல்றேன்னு இருக்காங்கப்பா. அப்படியா? பாத்துட போறாங்களே. சத்தம் சத்தம் போட்டு கொன்னுடுவேன். நீ என்ன கத்துனாலும் யாரும் இங்க வர போறது இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கல்லு. இந்த கோலத்துல யாராவது என்ன பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பா? பரவாயில்ல, என் மனசுக்குள்ளே வச்சுட்டு அவஸ்தைப்பட முடியல. வெளியே சொல்லாம இருந்தா பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அது பரவாயில்லையா? சரி, இப்ப என்ன சொல்ல போறேன் சொல்லுங்க. இங்க பாரு, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, அனுபவம் இல்லாத விஷயத்தை பத்தி அபிப்பிராயம் கேட்டா என்ன சொல்ல முடியும்? இல்ல சந்தியா, காதலை பத்தி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இல்லன்னு சொன்னா அது போய் தான். சரி, பொய்யாவே இருக்கட்டும். இப்படி சொல்லிட்டு போனா எப்படி சந்தியா? வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? காதலை பத்தி ஒரு டாக்டர் கிட்ட கேட்டோம்னா அது ஒரு சாதாரண நோய், ஆனா அவ்வளவு ஈஸியா குணப்படுத்த முடியாதும் பாரு. இதே ஒரு வக்கீல் கிட்ட கேட்டோம்னா இது ஒரு சிக்கலான கேஸ் அப்படின் பாரு. இதே ஒரு இன்ஜினியர் கிட்ட கேட்டோம்னா
இதுக்கு பிளான் போடுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட எல்லாமே வேஸ்ட் அப்படிம்பாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா உயிர்னு நினைக்கிறேன். அந்த உயிர் நீதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது எங்க இருக்குன்னு கேட்டா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட எங்க இருக்குன்னு கை வச்சு காட்டுவான். ஆனா மனசு எங்க இருக்குன்னு கேட்டா சைக்காலஜி படிச்சவளுக்கு கூட தெரியாது. ஏன் தெரியுமா? தாகத்தோட இருக்கிறவா மனசு தண்ணி மேல இருக்கும், பசியோட இருக்கிறவா மனசு சாப்பாட்டு மேல இருக்கும், வெயில்ல வாடுறவா மனசு நிழல் மேல இருக்கும், குளிர்ல நடுங்குறவா மனசு நெருப்பு மேல இருக்கும். ஆனா என் மனசு எங்க இருக்க தெரியுமா? இவ்வளவு ஆசைய உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாள எப்படி சந்தியா மறைச்சிட்டு இருந்த? எப்படின்னா உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம் உங்க மேல ஆசைப்பட முடியுமா? இப்ப மட்டும் எப்படி? அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு அந்தஸ்து பார்க்காம என் மேல பிரியப்படுறீங்களே உங்க சந்தோஷத்துக்காக தான். என்ன பேச்சையே காணும்? நீ மனசு விட்டு பேச மாட்டியான்னு மனசுக்குள்ளேயே எங்க இருக்க. இப்பதானே நீ பேச ஆரம்பிச்சிருக்க. நிறைய பேசு, கேட்டுக்கிட்டே இருக்க. இனிமே மனசுக்குள்ள வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம். என் நினைப்பு வரும்போதெல்லாம் தைரியமா பேசலாம். அவசரப்படாடா. ஏய் இங்க பாருடி, பொம்பளைங்க குளிக்கிறத எப்படி நின்னு பாக்குறாங்க. ஆமா, எனக்கு ஒரு யோசனை. 36 வயசு பொண்ணு தானே எனக்கு கட்டணும் சொன்னேன். ஆமா, 18 வயசுல 2 பொண்ணு கட்டிட்டா. இவ்வளவு அறிவு உனக்கு எங்க இருந்துடா வந்தது? இப்பதான் உன்னை மருமகன்னு சொல்றதுக்கு ஆசையா இருக்கு. போலாம். மாமா, மருமகனே, இப்பதான் எனக்கு கண்ணா பின்னான்னு நேரம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரி. இந்த முன்னாடி போற 2 சவத்தை பண்ணி என்ன கட்டி வச்சு. என் பின்னால போறது பிடிக்கலாங்க. என்ன சொட்ட? என்ன பார்வை வேண்டி இருக்கு? அது ஒண்ணு இல்ல, என் மருமகனுக்கு 18 வயசுல 2 பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு உங்களை யாராவது பொருத்தமா இருக்குமா அப்படின்னு பின்னால இருந்து பாத்துட்டு இருக்கோம். இல்லடா மண்டையில எண்ணெயே தடவை சப்பாத்தி போடலாம் போல இருக்கு. இந்த மண்டைக்கு 18 வயசுல பொண்ணு கேக்குதா? என்னமோ உனக்கு 6 அடி நீளத்துல முடி இருக்க மாதிரி என்ன பாக்க? அவன் சொல்லு ஒளிதான்டா. என்னவா? ஒழுங்கா ஓடி போயிடுங்க, இல்ல அடிக்கிற அடியில மிச்சம் இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். உனக்கு பிடிக்கலன்னா விடாதா? ஏமா 18 உங்கள யாருக்காவது என்ன பிடிச்சிருக்கா? கொஞ்சம் இங்க வாங்க. ஆஹா, பிடிச்சிருக்கு போல இருக்கு. இதுக்குனே அலையறானுங்க. இனிமே பொம்பளைங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. அதுங்களுக்கு எங்கடி இருக்கு தலை? எதுக்கு இப்ப என் பின்னாடியே வர? இது வரைக்கும் நீ எனக்கு பொண்ணு பார்த்ததெல்லாம் போதும். இனிமே உன் வழியை நீ பாத்துக்கோ, என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ போயிரு. என்ன தைரியம் தான் என்னை மதிக்காம பேசுவான். ஏடா எழுதி வச்சுக்கோல, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் காடா. பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேத்துனா காதல் ஜெயிக்கும்னு சொல்லுவா. சந்தியா, கொஞ்ச நாளாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கி. அந்த ரகசியத்தை சொல்லேண்டி. ரகசியத்தை யாராவது வெளியே சொல்லுவாளா? சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கடி நைட்டு படுத்தா தூக்கம் எங்க வருது? அந்த நேரத்துல எழுந்திருச்சு பச்சை தண்ணியில உடம்ப நினைச்சுதான் தூக்கத்தை வரவழைக்க வேண்டியதா இருக்கு. அது கூட பரவாயில்லடி. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு முனகல் சத்தம் வரும் பாரு. என்னவா இருக்கும்னு உத்து கேட்டா பக்கத்து வீட்டு அக்காவோட முனகல் சத்தமா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முனகல் சத்தம் அதிகமா இருக்கும். என்னவா இருக்கும்னு நைஸா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா பாவண்டி அந்த அக்கா தாங்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அத பாத்துட்டு வந்து படுத்தா எப்படி தூக்கம் வரும்? நோக்கு அறிவே இல்லடி. ஜன்னல் வழியா எட்டி பாக்குறதே தப்பு. அத போய் வெக்கம் இல்லாம சொல்றியே பகவானே. இதுக்கு ஏண்டி சலிச்சுக்கிற? பக்கத்து வீட்டு அக்காக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்துமா, மூச்சு விட முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க. இத சொல்ல வந்தா. ஏய், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா?
எதுக்காக நீங்க எடுத்துட்டு வந்தேன்? ஆ, குடும்பம் நடத்ததான் வேற இருக்கு. சீ, போங்க நான் போறேன். ஏய், இப்படி இத்தனை பேர் இருக்கும்போது திருட மாதிரி எடுத்துட்டு வரல. உனக்கு ரொம்ப துணிச்சல் தான். நீ தானே சொன்ன எப்பெல்லாம் ஏன் நினைப்பு வருதோ அப்பெல்லாம் பேசலான்னு. இப்போ உன் நினைப்பு வந்துருச்சு. சரி பேசியாச்சா? போலாம். ஏய், முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான். உனக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்தை பத்தி தெரியுமா? சீ, போங்க. இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? ஏய், சில குழந்தைங்க பார்க்கிறதுக்கு அப்படியே அப்பா மாதிரியே இருக்கும், சில குழந்தைங்க அம்மா மாதிரியே இருக்கும். அது எப்படின்னு கேட்கறதுக்குள்ள ரொம்ப கற்பனையெல்லாம் பண்ணிக்கிற. குழந்தை பிறக்கிறதெல்லாம் பகவானோட செயல். அது போய் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இந்த மழுப்பலான பதில் எல்லாம் வேண்டாம். தெரியாதுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. வேண்டாம், நீக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. விட்டுடுங்களே. அது எப்படி விட்டுற முடியும்? தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லட்டா? சொல்லுங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. புருஷன் பொண்டாட்டி மேல வைக்கிற பாசத்தை விட பொண்டாட்டி புருஷன் மேல அதிக பாசம் வச்சானா பிறக்க போற குழந்தை அப்பா மாதிரியே இருக்கும். அதுவே பொண்டாட்டி புருஷன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட புருஷன் பொண்டாட்டி மேல அதிக பாசம் வச்சிருந்தான்னா பிறக்க போற புள்ள அம்மா மாதிரியே இருக்கும். புரிஞ்சுதா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதே. உங்க குழந்தை உங்கள மாதிரியே உரிச்சு வச்சிருப்பான். போதுமா? இப்போ எனக்கு ஒரு முத்தம் கொடு. அதெல்லாம் கிடையாது. கொடு. முத்தம் கொடுக்க போறியா? முடியாது. கொடுக்க போறியா? முடியாது. கொடு. உனக்காக யாருக்கும் தெரியாம இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கையை நீட்டு போட்டு விடுறேன். வலிக்குதுயா? வேண்டாம், வலிக்குது. என் விடுயா. செல்லம்ல, உனக்காக வாங்கிட்டு விடுயா, வந்திருக்கேன். சொல்றத ஒரே ஒரு கேளு. தடவை போட்டுக்க. நான் வேண்டாம் சொல்றது சொல்லல. கேளுமா. உனக்காக ஆசையா வலிக்குதுயா. வாங்கிட்டு வந்திருக்கல, போட்டுக்க. வேண்டாயா, யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாரு பார்க்க போறாங்க இங்க? நம்ம 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம். ஏன் பயப்படுற? நான் ஒண்ணு இப்ப சொல்லல. அப்புறம் ஐயோ, நீங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாராவது கேட்டா என்ன கட்டிக்க போறவர் தான் சொல்லு. வலிக்குது. சத்தம் போடாத. வலிக்குதியா? என்னைய நிறுத்திட்ட? உனக்கு தான் வலிக்குதுன்னு சொல்றியே. நான் வலிக்குதுன்னு சொன்னா நீ விட்டுருவியா? சீக்கிரம் போடியா. பல்ல கடிச்சிட்டு கண்ணை முடிக்க. இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? இப்ப தலை குடிஞ்சு என்ன பிரயோஜனம்? கன்னி பொண்ண கரும்பு தோட்டத்துக்குள்ள தனியா கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நீ. நாங்க 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அட கருமம் முடிச்சவனே, உலகத்துல ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்றது மனுஷன் மட்டும்தான். மத்ததெல்லாம் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல சேர்ந்துகிட்டு இருக்கு. என்ன மனுஷனா இல்ல மிருகமா? அந்த பொம்பளை சொன்னதை நம்பாதீங்க ஐயா. நாங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல. எங்களை நம்புங்க ஐயா. போத நிறுத்துற. பண்ண தப்ப எவன்டா ஒத்துக்கிறா? ஏம்பல வயசு பையன் தனியா கூப்பிட்டான்னா அது தப்புன்னு தெரிய வேண்டாம். அவங்க ரொம்ப நல்லவருங்க ஐயா. சுவையா சமைச்சு வச்சிருந்தாலும் நாய் நக்கிட்டு போச்சுன்னா மனுஷன் சாப்பிட மாட்டான், தூக்கி குப்பையில தான் போடணும். அது மாதிரிதான் சமைச்ச பொண்ணு வாழ்க்கையும். ஜாகிரதையா இல்ல குப்பை தான். யோ கணக்கு இந்தாங்க. நீ வேறயா? பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா பெத்தவங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கண்ணி கழியாம ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணுமேங்கிற கவலை தான். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்க 2 பேருக்கும்? நாங்க அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணலங்க ஐயா. ஆமாங்க, பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, பையனும் அப்படிப்பட்ட பையன் இல்ல. 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தான். சரியா புரிஞ்சுக்காம இந்த அம்மா தான் தப்பா பரப்பி விட்டாங்க. உங்க குடும்பத்தை பத்தியா இந்த சமுதாயத்தை பத்தியா அக்கறைப்படாம 2 பேரும் திருட்டுத்தனமா சந்திச்சு பேசுறீங்களே, அதுக்கு மேலே போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்கிறதையோ உனக்கு பின்னாடி ஒரு தம்பி இருக்கிறதையோ 2 பேருமே மறந்துட்டீங்களே. ஐயா சொல்றது சரிதானுங்க. இப்படியே எல்லாரும் நடந்துகிட்டா ஊர் என்னத்துக்கே ஆகும்? இல்லங்கோ, போய் ஒரு படி உப்பு எடுத்துட்டு வாப்பா. இனிமே நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது. அதுக்குதான் இந்த தண்டனை. அந்த 2 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் கொட்டுப்பா. விடிகிற வரைக்கும் 2 பேரும் உப்பு மேல முட்டி போட்டு நில்லுங்க. உங்களை பார்த்து மத்தவங்களுக்கு புத்தி வரட்டும்.
மானம் காக்கத்தான் உயிர், மானம் போன பின் உயிர் எதற்கு? அழகம்மா, அழகம்மா. இனிமே இந்த ஊர்ல யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா புத்தி கெட்ட ஜென்மங்க மருந்து குடிச்சு செத்து போயிடுச்சுங்க. இருந்த ஒத்த பிள்ளையும் இப்படி போயிட்டானே. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு அப்புறம் என் மகன் இளங்கோ இருக்கான். மனசை தேர்த்திக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. அப்பா, ஊரை கூட்டி இப்படி அசிங்கப்படுத்தி அநியாயமா 2 உயிர் போயிடுச்சு. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் தனியா கூப்பிட்டு தண்டிச்சிருக்கலாமேப்பா. பொருளாதாரத்துல நம்மளோட எந்த நாடு வேணா வசதியா இருக்கலாம். ஆனா கலாச்சாரத்துல நாம தாண்டா வசதி. இதனால எத்தனை உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லடா. ஒழுக்கமும் பண்பாடும் நமக்கு 2 கண்ணு மாதிரி. சரியா படிக்கிறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறீங்கடா. என்னப்பா இது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருது? நீ உள்ள போமா, உள்ள போங்க. வாமா. இங்க யார் சுந்தரவதனம்? அப்பாதான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணும். அப்பா வெளியூர் போயிருக்காரு, வரதுக்கு 2 நாள் ஆகும். அவசரமா பார்த்தே ஆகணும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பும் நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உங்க ஊர்ல மட்டும்தான் எந்த தப்புமே நடக்கல. காரணம் என்னன்னு விசாரிச்சப்பதான் உங்க அப்பா பத்தி எல்லாரும் பெருமையா சொன்னாங்க. யாருக்குமே ஒரு எதிரி இருப்பாங்க. ஆனா ஊரே ஒட்டுமொத்தமா உங்க அப்பாவை நல்லவர்னு சொல்லும்போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா இந்த கிராமத்துக்கு மட்டும் நல்லவர் இல்ல, அரசாங்கம், அதிகாரிங்க, பொதுமக்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்காரு. தனி மனித ஒழுக்கம் தாங்க நாட்டோட நிம்மதி. எந்த ஒரு மனுஷனுமே தப்பு செய்யாம இருந்துட்டா காவல்துறையே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க. எப்பவுமே ஒரு நல்லவரை பாராட்டுறது மூலமா ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை திருத்த முடியும். அந்த அடிப்படையில தான் உங்க அப்பாவை நான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றி சார். ஐயோ, வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க. டேய், போய் காஃபி கொண்டாங்கடா. எனக்கு நேரம் இல்ல. அப்பா இருக்கும்போது இன்னொரு நாளைக்கு வரேன். வரட்டுமா? வாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தேன். இப்ப நான் உங்களுக்குள்ளேயே கரைஞ்சு போயிட்டேன். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? மரணத்தை யாராலையும் தடுக்க முடியுமா? அது மாதிரி தான் காதலும். வந்துட்ட காதல என்ன பண்ண முடியும்? எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும். உங்க தோப்பனார் நினைச்சா உங்களுக்கு பயம் வரலையா? சிங்கத்துக்கு பயந்து எந்த விலங்குமே காட்டை விட்டு போயிடுறது இல்லையே. ஆனா நீங்க சிங்கத்தோட குகைக்குள்ள தானே இருந்துட்டு இருக்கேன். மழை பெய்யறப்ப எல்லாருமே கொடையை பிடிச்சிட்டு போறோம். யாராவது இடி தாங்கிய பிடிச்சிட்டு போறோமா? ஏன்னா நம்ம தலையில இடி விழாதுங்கிற நம்பிக்கை தான். ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க. நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, என் அளவுக்கு எவனாவது உன்னை நேசிக்க முடியுமானதா. நீ யாருக்கு கிடைச்சாலும் அவனுக்கு அது அதிர்ஷ்டம் தான். உனக்கு வண்ணத்து பூச்சி பூ மேல உட்காந்து தேன் குடிக்கிற அழகு இருக்கே, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பூவுக்கும் நோகாது. அதே பூ மேல வேற ஏதாவது உட்காந்தா என்ன ஆகும்? ஒரு ஆணோட வாழ்க்கையில சராசரி பொண்ணுங்க 1000 பேரை சந்திக்க முடியும். ஆனா ஒரே ஒரு லட்சியமான பொண்ணை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ எனக்கு கிடைச்சிருக்க. நம்ம காதல் ஜெயிக்கும், கவலைப்படாத. வா போலாம்.